மௌத்துக்கு பிறகு நம்ம பேச போற பாருங்க, பெரும்பாலும் மனுஷன் அங்க போய் சேர்ந்தாரையா, இந்த டாக்டர் போயிருக்க கூடாது, இவன் பண்ண வைத்தியம் தான் மிஸ்டேக், அதனால தான் மௌத்து. இதை சரி செய்திருந்தால் மௌத்திலிருந்து இவர் தன்னை காப்பாற்றி இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், உஹது போர்க்களத்தில் சில பேர் போருக்கு செல்லாமல் ஊரிலே தங்கி விட்டார்கள், சில பேர் போர்க்களத்துக்கு வந்து விட்டு திரும்ப ஓடி வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு போர் முடிந்து ஊருக்கு திரும்பிய பிறகு அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இவர்கள் மட்டும் இந்த போருக்கு போகாம இருந்திருந்தா தப்பிச்சிருக்கலாமே, நம்மளாம் இப்படி இருக்கிறோம், அவர் போருக்கு போய் மாட்டிக்கிட்டார், போர்க்களத்துக்கு போனா மௌத்து நமக்கு தெரியும், போனா அடிபட்டு செத்துருவோம் தெரியும், அதனால தான் மௌத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் போருக்கு வரவில்லை என்று சில பேர் பேசிக் கொண்டார்கள். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் காபிர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். எப்படி? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தங்கள் சகோதரர்களுக்கு சொன்னார்கள், இவர்கள் போருக்கு செல்லாமல் அல்லது பயணத்திற்கு செல்லாமல் நம்மோடு ஊரிலே தங்கி இருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று பேசிக் கொள்கிறார்கள். அவன் போருக்கு போனாலும் மௌத்தா போகிறவன் மௌத்தா போவான், இந்த மருத்துவரிடத்தில் போனாலும் மௌத்தாகிறவர் மௌத்தாகுவார், வீட்டிலே இருந்தாலும் வீட்டிலே இருக்கிறவர் மௌத்தாக வேண்டிய நேரம் வந்தால் மௌத்தாகுவார். மரணம் அவருடைய நேரம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த நேரத்திலே மரணம் அடைந்தே தீரும்.